சார் இது பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கண்டென்ட் இருக்குது. ஸோ ஆ அந்த சார் 4 கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மொத்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் வே அல்லது சிபிடி. சிபிடிங்கிறது ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் பிளாக்டு டிசைன். கம்ப்ளீட்லி பிளாக்டு டிசைன் அப்படிம்பாங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ வே அனோவா ரேண்டமைஸ்டு பிளாக்டு டிசைன். இது என்னங்கிறாங்க, இது கம்ப்ளீட்லி பிளாக்டு டிசைன், இது ரேண்டமைஸ்டு பிளாக்டு டிசைன்பாங்க. அண்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாட்டின் ஸ்கொயர் அண்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டூ ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். இந்த அனோவா டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ரியல் லைஃப் ஓரியன்டா. நம்ம வந்து மேபி அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம அந்த இது வரும்ல 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்ம வந்து இதில் பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறத நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆ சார் சார் பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க, சரிங்களா? ஆ இது சார் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணா இது வந்து என்ன ஸ்டெப் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஆ டேட்டா வேல்யூஸ் கொடுத்த முடியும் நம்ம நல் கைபாத்தஸ்னு ஒன்று இருக்குது, கட்ச் நாட் டிபெண்ட் பண்ணுவோம். அது வந்து நம்மளோட டெஸ்டிங் ஆஃப் கைபாத்தஸ் அது தனி மாடலும். இப்போதைக்கு கட்ச் நாட் டிபெண்ட் பண்ண மட்டும் நான் வச்சுக்க, நான் அது போகும்போது உங்களுக்கு நடத்துறேன். ஸோ சரி சார் எப்பயுமே வந்து அனோவா கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கட்ச் நாட் டிபெண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணணும். கால்குலேஷன் வேல்யூ இது கொஞ்சம் லென்த்தாக போகும், ஏன்னா ஒரே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி 13 மார்க் ஆர் 15 மார்க் வரும். கால்குலேஷன் போட வேணும். அந்த கால்குலேஷன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ இது வந்து கால்குலேஷன் வேல்யூ சிவி. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ. நான் டேபிள் வேல்யூ உங்களுக்கு சைடிஸ் டேபிள் அனுப்பிக்கிறேன்ல, அந்த ஆ சார் டேபிள் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ம் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கால்குலேஷன் வேல்யூவும் டேபிள் வேல்யூ செக் பண்ணணும். ஆ சார் கால்குலேட்டிவ் வேல்யூ சுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ இருந்தால் உங்களுடைய ஹச் நாட் வந்து அக்செப்டட் ஆகும். ஹச் நாட் நம்ம டிபைன் பண்ணது வந்து அக்செப்டட் ஆகும். அப்போ ஹச் நாட் மேக்ஸிமம் என்ன இருக்க போகுதுன்னா, நீங்கள் என்னாச்சும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம ப்ராஃபிட் மேக்ஸிமம் அனலைஸ் பண்ணி வச்சுருப்போம். அப்போ இந்த கால்குலேஷன் அண்ட் இந்த டேபிள் வேல்யூ அண்ட் கன்க்ளூஷன் வச்சு அந்த ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அந்த ஹச் நாட் வந்து நம்ம அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து நம்ம டெஸ்டிங் ஆஃப் கைப்பத்திஸ்னு ஒரு யூனிட் இருக்குது, மேபி செகண்ட் ஆர் தேர்ட் யூனிட்ல இருக்கும். ஆ சார் அது இதே ப்ராசஸ் தான், இந்த 4 ஸ்டெப் தான் வரப்போகுது, சரிங்களாம்மா? ஆ சார் சரி, இப்போ ஒன் வே அனோவா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆ வேல்யூஸ் சார் எப்படி இருக்குன்னா மேபி ரோ வைஸோ காலம் வைஸோ வேல்யூஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 வேல்யூ 10 வேல்யூ சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த வேல்யூஸ்க்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ண வேணும் அப்படின்னா கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிக்கணும். கிராண்ட் டோட்டல் என்னது? இது இங்க கொடுத்துருக்கிற அத்தனை வேல்யூஸும் வந்து நாம வந்து சம் பண்ணி கண்டுபிடிப்போம், சரிங்களா? ஆ சரி இந்த வேல்யூஸ் இங்க டேபிள் போட்டிருப்பேன். இந்த டேபிள் வரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆ டேபிள் கொடுத்ததுக்கு வந்து ஒன்று எய்தர் ரோ வைஸ் ஆர் காலம் வைஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஒன் வே அனோவா கம்ப்ளீட் ரேண்டமைஸ் பிளாக் டிசைன். கம்ப்ளீட் ரேண்டமைஸ் பிளாக் டிசைன். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க. டேபிள்னா இங்கே வேல்யூஸ் இதெல்லாம் எக்ஸ் ஒன்னுங்கிறது இங்கே வேல்யூஸ். இப்போ 1 10 20ங்கிற அப்படி வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வேல்யூஸ், சரிங்களா? ஆ இந்த சார் வேல்யூஸ் என்ன பண்ண போறோம்னா எய்தர் ரோ வைஸ் ஆட் பண்ணலாம் ஆர் கால வைஸ் ஆட் பண்ணலாம். எய்தர் ரோ வைஸ் ஆட் பண்ணலாம் ஆர் கால வைஸ் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கால வைஸ் போடுறோம், அதனால வந்து நீ எது வேணா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதனுடைய சம்மேஷன் கண்டுபிடிச்சிருங்க. அதோட சம்மேஷன் கண்டுபிடிச்சு இங்க ஓவரால் சம்மேஷன் கண்டுபிடிக்கும் பாத்தீங்களா? ஆ இந்த சார் சம்மேஷன் பேர் தான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வருது பாத்தீங்களா? ஆ அந்த சம்மேஷன் பேர் தான் வந்து கிராண்ட் டோட்டல். கிராண்ட் டோட்டல் ஓகே ஸோ இந்த கிராண்ட் டோட்டலுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. கிராண்ட் டோட்டல் இதான் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க? சிஎஃப். சிஎஃப்ங்கிறது என்னது? கரெக்டட் பேட்டர். சிஎஃப்ங்கிறது என்ன? கரெக்டட் பேட்டர். கிராண்ட் டோட்டலோட வேல்யூ டிஏ. அப்போ கரெக்டட் பேட்டரோட ஃபார்முலா என்னது? இந்த கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிங்களா, அதனுடைய ஸ்கொயர் டிவைடட் பை இங்க மொத்தமா எத்தனை வேல்யூஸ் இருக்குது. மேபி 10 வேல்யூ இருக்குது, 20 வேல்யூட சம்மேஷன் தான். அதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணி என்னன்னு நோட் பண்ணுவோம். புரியுதாப்பா? கரெக்டட் பேட்டரோட வேல்யூ புரியுதுங்களா எப்படின்னு? ஆ சார் அப்போ ப்ராப்ளம் போகும்போது உங்களுக்கு புரியும், பார்த்துக்குங்க. ஆ சரி, சார் இப்போ என்ன அடுத்தது என்ன கேட்குறாங்க? இது எல்லாமே என்ன பண்ணீங்க? கால பேஸ் பண்ணிக்கிறீங்களா? இது பாருங்க, இது எல்லாமே ஆ சார் கால பேஸ் டோட்டல் என்ன? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆ போடுறோம். அப்போ கால பேஸ் டோட்டல்னா என்ன சொல்றாங்க? எஸ்எஸ்சிங்கிறாங்க. எஸ்எஸ்சிங்கிறது என்ன? சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் காலம்ஸ். அப்போ எதனோட வேல்யூ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இதனோட வேல்யூ. அப்போ இதனோட ஆ சார் வேல்யூ ஹோல் ஸ்கொயர். எத்தனை வேல்யூ ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதனுடைய கவுண்ட், எத்தனை வேல்யூ டோட்டல் ஆகுதோ அதனுடைய கவுண்ட் கீழே எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எக்ஸ் டூ ஸ்கொயர் டிவைட் பை எம் டூ. எம் டூன்னு என்னது?
இங்க எத்தனை வேல்யூ ஆட் பண்ணி இந்த ரிசல்ட் வந்ததோ, எத்தனை வேல்யூ இருக்குது மேபி 5 வேல்யூ ஆட் பண்ணி வந்ததுன்னா டிவைட் பை 5 போடுவீங்க. இது 4 வேல்யூஸ் ஆட் பண்ணி வந்ததுன்னா டிவைட் பை 4 போடுவீங்க. இதே மாதிரி அப் டு n வரைக்கும் இருக்கிறது போட்டுருவீங்க. மைனஸ் சிஎஃப் சிஎஃப் எங்க இருக்கும், இங்க இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் இந்த ஃபார்முலா. அடுத்தது என்ன சொல்றாங்க, எம்எஸ்சி. எம்எஸ்சியோட ஃபார்முலா என்னது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சது டிவைட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஒன்றும் இல்லை, இதுக்கு பொறுத்த வரைக்கும் எத்தனை காலம் கொடுத்துக்கிறாங்க, எத்தனை காலம் வேல்யூஸ் இருக்குதோ அது -1. சி -1 நம்பர் ஆஃப் காலம் -1. சரிங்களா, இந்த ஃபார்முலா எல்லாம் நோட் பண்ணிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். ஸோ அடுத்தது டிஎஸ்எஸ். டிஎஸ்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா கால்குலேஷன் பெரிய லென்த் கால்குலேஷன், கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஒவ்வொரு எலிமெண்ட் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். மொத்தம் 50 வேல்யூ இருந்தாலும் 50 வேல்யூ இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிக்கணும், அப்புறம் எல்லா வேல்யூ ஆட் பண்ணணும். அதுதான் வந்து டிஎஸ்எஸ் ஓட இது. மைனஸ் கரெக்டட் பேட்டர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வரும்போது மைனஸ் கரெக்டட் பேட்டர் போடுவோம். சரியாப்பா? சார். அடுத்து யாரு, எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் எரர் ஆர் ரெசிடியூவல். எரருமாங்க ஆர் ரெசிடியூவல்ஸ். எரர் ஆர் ரெசிடியூவல்ஸ். ஸோ அதனோட ஃபார்முலா என்னன்னா டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி. ஓகே, டிஎஸ்எஸ் மைனஸ் எஸ்எஸ்சி. அடுத்து எம்எஸ்சியோட ஃபார்முலா என்னது, இதனோட வேல்யூ மைனஸ் என் மைனஸ் சி, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மைனஸ் காலம். ஓகேங்களா, இந்த 7 கால்குலேஷன் போட்டா மேக்ஸிமம் 1 வேவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. ஓகேங்களா, 1 வேக்கு 2 பார்ட். ஒன்னு பேசிக் கால்குலேஷன், அனதர் அனோவாட் கால்குலேஷன், அனதர் அனோவாட் டேபிள், அனதர் என்னது அனோவாட் டேபிள். அப்ப இது என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், இது எல்லாமே மொத்தம் 1 வே பார்த்துட்டு இருக்கிறோம். 1 வேக்கு மொத்தம் எத்தனை கால்குலேஷன், 7 கால்குலேஷன். இந்த 7 கால்குலேஷன் முடிஞ்சு என்ன பண்ணுது, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இதுதான் 1 வே அனோவோட டேபிள். இதெல்லாம் 2 மார்க்ல கேட்டுக்கிறாங்க, வாட் இஸ் 1 வே அனோவா டேபிள்னு கேட்பாங்க. இது வந்து 2 மார்க். சரிங்களா, அப்போ 1 வே டேபிளுக்கு என்ன கொடுக்குறாங்க, சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ், சம் ஆஃப் ஸ்கொயர், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், எஃப் ரேஷியோ. அது எல்லாமே என்னன்னா மேல கண்டுபிடிச்சிக்கிறோம் பாத்தியா, மேல கண்டுபிடிச்சோட வேல்யூ தான் இங்க என்ட்ரி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று காலம், ரெண்டாவது ஒன்று எரர். காலத்துக்கு என்ன நோட்டேஷன், எஸ்எஸ்சி, எரருக்கு எஸ்எஸ்இ. சரிங்களா, இது என்னது, எரரோட டைம் என்ன, இந்த டினாமினேட்டர்ல போட்டுக்க பாருங்களா, அதான் என் மைனஸ் சி. அதே மாதிரி காலத்துல ஓட்டது என்னது, இங்க சி -1 நோட் பண்ணிக்க பாத்தீங்களா, இந்த சி -1. ஓகேவாப்பா? அடுத்தது பாத்தீங்கன்னா எம்எஸ்சி இங்க இருக்குது, அந்த வேல்யூ இங்க என்ட்ரி பண்ணுவீங்க. அடுத்தது எம்எஸ்இ இங்க இருக்கும், இந்த கால்குலேஷன் ஜஸ்ட் என்ட்ரி பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இவளை எதுக்கு கண்டுபிடிச்சோம்னா, இந்த எஃப் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது பாத்தீங்களா, இந்த எஃப் ரேஷியோக்காக தான் இவ்வளவு ஒர்க் போட்டோம். எதுக்காக போட்டோம், எஃப் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, அந்த எஃப் ரேஷியோக்காக தான் போட்டோம். அந்த எஃப் ரேஷியோ ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க, மேபி எம்எஸ்சி எதுக்குன்னா வரலாம். அது பாத்தீங்கன்னா அதனோட ஃபார்முலா என்னன்னா, நம்மளுக்கு வந்து கண்டிப்பா கம்மியா இருக்கணும். சரிங்களா, கிரேட்டர் தன் 1 லெஸ் தன் 1 அப்படிங்கிற கேஸ் இருக்கணும். எப்பவுமே நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் வேல்யூவா இருக்கணும் கம்பேர் டு டினாமினேட்டர் வேல்யூ. என்ன சொல்ல புரிஞ்சுங்களா, நியூமரேட்டர் வேல்யூ பாத்தீங்கன்னா கிரேட்டர் தன் டினாமினேட்டர் வேல்யூ இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியாப்பா? அது எழுதுறோம் பாத்துங்க, அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரி, என்ன சொன்னேன், அந்த பாயிண்ட் நியூமரேட்டர் வேல்யூ should be greater than denominator value. இந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ வந்து எம்எஸ்சி வந்து கிரேட்டர் தன் வேல்யூவா இருந்து எம்எஸ்சி கிரேட்டர் தன் வேல்யூ இருந்து அதை வந்து கீழே மாத்தி எழுதிக்கணும். சரிங்களா, இங்க நான் எம்எஸ்சி டிவைட் பை எம்எஸ்சின்னு போட்டுக்கிறேன். நான் இங்க என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்குது, எம்எஸ்சி மேபி கிரேட்டர் தன் எம்எஸ்சியா இருந்திருக்கும், அதனால நான் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கிறேன். பட் நம்மளுக்கு என்னது, நம்ம என்ட்ரி பண்ணும்போது நியூமரேட்டர் வேல்யூ should be greater than denominator வேல்யூ இருக்கும். சரிங்களா, இங்க வருது பாத்தீங்களா, இந்த வேல்யூஸ் பேர் என்ன, கால்குலேட்டர் வேல்யூ. இங்க கண்டுபிடிச்சு பாத்தீங்களா, இந்த வேல்யூக்கு பேர் தான் வந்து கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கும்போது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் டேபிள் போடணும். சரிங்களா, டேபிள் வேல்யூ என்ன பண்ண போறோம்னா, எஃப் டெஸ்ட் டேபிள் வேல்யூன்னு அங்கே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் டேபிள் இருக்கும், அங்கே ஸ்டாட்டிஸ்டிக் டேபிளில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகே, எது நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமோ அது ஃபர்ஸ்ட், அடுத்தது செகண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து செகண்ட். அப்போ எப்படி எழுதுறாங்க பாத்துங்க,
n minus c கமா c minus 1 இது எல்லாமே நம்ம டேபிள் இருக்கும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்பா வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட். அந்த ஆல்பாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடுத்த கான்செப்ட்ல மேபி இன்னும் 2 கிளாஸ்ல பார்க்க போகிறோம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ஆல்பா வேல்யூ பார்த்தீங்கன்னா மேபி 1%, 5%, 10% இந்த மாதிரி எடுப்போம். பட் நம்ம மேக்ஸிமம் என்ன கொடுப்பாங்க அவனே கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்கலைன்னா நாமளே அசைன் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்பா வேல்யூ 5% லெவல். ஆல்பா வேல்யூ 5% லெவல் நாமளே எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? 5% என்னது ஆல்பானா 0.05. சரிங்களாம்மா? இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இதை எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? டேபிள்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள்ல என்ன வேல்யூ வருதுன்னு செக் பண்ண போறீங்க. சரிங்களா? இந்த வேல்யூ டேபிள் வேல்யூ. சரிங்களா? இந்த வேல்யூ வருதா டேபிள் வேல்யூ. அங்க 7th ஸ்டெப், இது 8th ஸ்டெப் முடிஞ்ச பின்னாடி 9th ஸ்டெப் இது. அண்ட் 10th ஸ்டெப் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். 10th ஸ்டெப் பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான், கால்குலேட்டர் வேல்யூ should be less than or equal to டேபிள் வேல்யூவா இருந்ததுன்னா உன்னுடைய ப்ராப்ளம் வந்து சாட்டிஸ்ஃபைட். அதர்வைஸ் H0 சொல்றது வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா. இது டைரக்டா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அக்செப்டட், இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ரிஜெக்டட். இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா ரிஜெக்டட். இதுதான் கன்க்ளூஷன். இந்த மாடலோ ஃபுல்லா இப்படிதான் பார்க்க போறோம். இந்த யூனிட் ஃபுல்லா அனோவாங்கிற ஒரு கான்செப்ட் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்க்க போறோம்? இதே ப்ராசஸ் தான். சரிங்களா? 1 வேக்கு என்ன பண்றோம் அதே தான் 2 வேக்கு பண்ண போறோம். 2 வேக்கு என்ன பண்றோமோ அதே தான் லாட்டின் ஸ்கொயருக்கு என்ன பண்ண போறோம். அதே தான் கடைசி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல். 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியலுக்கும் நம்ம அதுதான் பண்ண போறோம். சரியாப்பா? இதுதான் ஒரு பேசிக். இந்த டேபிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் தான் நம்ம புரியலனாலும் இப்போ ஒரு ப்ராப்ளம் போடும்போது என்னென்ன பண்றோம்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியுமா? சரி சார். சரிங்களா? பார்க்கலாமா ப்ராப்ளம்? ஒரே ஒரு ப்ராப்ளம் எடுத்து போறோம். இப்போ டேபிள் முடிஞ்சது. இதுக்கு பேஸ் பண்ணி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். பார்த்துக்கோங்க. சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடலாம் பாருங்க. சரி, என்ன கொடுத்துக்கிறோம்? சிஆர்பிடி கம்ப்ளீட் ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன் ஆர் சிஆர்டின்னு கொடுப்பாங்க, ஆர் சிபிடின்னு கொடுப்பாங்க. சரி, எது கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னது? சிஆர்டி சிபிடி எல்லாமே கொடுத்தாலும் நம்மளுக்கு என்னது? ஒன் வே ஆனோவா கான்செப்ட் நான் வச்சுக்கணும். ஒன் வே ஆனோவா கான்செப்ட் நான் வச்சுக்கணும். சரிங்களா? சார். இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? அனலைஸ்டு ரிசல்ட் ட்ரீட்மெண்ட் எபெட். இங்க கோர்வேடு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கோர்வேடு தான் கொடுத்துக்கிறாங்க. எங்கது? ட்ரீட்மெண்ட் எபெட் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க. இதே இடத்துல 2 கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா 2 வே. இதே இடத்துல ட்ரீட்மெண்ட் சம்திங் வேற என்ன சீசனிங் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து 2 வே ஆயிரும். இங்க கோர்வேடு என்னது? அனலைஸ் ஆஃப் த ரிசல்ட் ஒன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வேர் கொடுத்ததுனால நம்ம கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுவே 1 வே மட்டும் தான் கேட்டுக்கிறாங்க, 2 வே இங்க இன்வால்வ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களாப்பா? ஓகே சார். சரி, இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா 1 வே கரெக்ட் தானே சார்? 1 வே தான் கொடுத்துக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஏன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துக்கிறாங்க. 2 கான்செப்ட் கொடுக்கும்போது நம்ம 2 வே போடும்போது உங்களுக்கு தெரியும். மேபி 2 வே நடத்திடலாம், பார்க்கலாம், டைம்ல தான் நடத்திடலாம். சரி சார். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின்ப்பா. அப்போ சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க. நான் எடுத்தபடி என்ன சொன்னேன்? நல் ஹைபோதீசிஸ் டிபெண்ட் பண்ணுவோம். நல் ஹைபோதீசிஸ் எப்படி டிபெண்ட் பண்றது நான் ஒரு டேபிள் அனுப்புறேன். மேபி இன்னும் 2 கிளாஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி நீங்க எழுதினா போதும். சரிங்களா? இப்போ என்னது? ட்ரீட்மெண்ட் தானே. இங்க என்னது? எத்தனை ட்ரீட்மெண்ட் இருக்குது? A B C 3 ட்ரீட்மெண்ட் தான். அந்த 3 ட்ரீட்மெண்ட் தான் எகைன் ரிப்பீட்டட் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு என்ன எழுதுறாங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது காமன் வேர்டாவே வச்சுக்கோங்களேன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சரி இது காமனா வச்சுக்கோங்க. There is no significant difference between ஏன்னா ட்ரீட்மெண்ட் தான் கேக்குறாங்க. அப்ப difference between treatments. ஓகே, இது வந்து காமன் வேர்டா வச்சுக்கோங்க. There is no significant difference between treatment. அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா?
சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஹச் நாட் டிபைன் பண்ணிட்டாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்ன? டேபிள் வேல்யூ டிபைன் பண்ணணும். டேபிள் வேல்யூ டிபைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன எடுக்கணும்னா, இங்கே 3 கண்டென்ட் இருக்குது, ஏ பி சின்னு. அதனால் நான் என்ன எடுக்கிறேன், லெட் இங்கே வந்து ஒன்லி ஒன் வேனால நம்ம அப்படியே மாற்றிக்க போகிறோம். டூ வே வந்து மாற்ற மாட்டோம். ஒன் வேனா நம்மளுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் ஏ பி த x1 அண்ட் பி பி த x2 அண்ட் சி பி இஸ் கால்டு x3. சரியாப்பா? இப்போ நம்ம அடுத்த ஒர்க்கு என்ன பண்ண போறோம்னா, நான் அரேஞ்ச் பண்ண போறேன். வேல்யூஸ் எப்படி அரேஞ்ச் பண்ண போறேன்? ஏ பி சி வந்து நான் அரேஞ்ச் பண்ண போறேன். சரிங்களா? அந்த வேல்யூஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? வேல்யூஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். இப்போ ஏங்கிற வேல்யூ வந்து நான் x1 x2 x3ன்னு கால வைஸ் கால்குலேஷன் போடுறேன். எப்பயுமே மேக்ஸிமம் கால வைஸ் போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரோ வைஸ் வச்சு கூட போட்டுக்கலாம். பட் கால வைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? சார். இப்போ ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் x1 இருக்கிற ஏவோட வேல்யூ ரவுண்ட் பண்ணி எழுதிக்கணும். இதெல்லாம் ஏ வேல்யூவோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ. கரெக்டுங்களா? அப்போ சொல்லுங்க என்னென்ன வேல்யூ வருதுன்னு? 5 5 7 3 1 3 1 4 சார். 3 1 4 இல்ல 4 வந்து b ஓட வேல்யூ. டோட்டல் நம்பர் 4 நம்பர் சார். ஓ அப்படி சொன்னீங்களா? ஓகே வெரி குட். சரி அடுத்து x2 பார்க்கலாம். x2ங்கிறது யாரு? b ஓட வேல்யூ. b ஓட வேல்யூ என்னன்னு பாத்துங்க. இந்த ரவுண்டுக்கு ஒரு வேற ரவுண்டு 4 4 7 சார். 4 7 ஒன்லி 3 வேல்யூ இருக்குது மாட்டேங்குது. சார். 4 4 7 கரெக்டாப்பா? சார். 4 4 7 அடுத்து x3 வேல்யூப்பா? c 351 சார். 351 இது 3 வேல்யூ இருக்குது கரெக்ட்டுங்களா? சார். 351. இப்போ நம்மளுக்கு டேபிளில் என்னென்ன வேல்யூ வேணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? x1 ஸ்கொயர்டு வேணும், x2 ஸ்கொயர்டு வேணும் அண்ட் ஆல்சோ x3 ஸ்கொயர்டு வேணும். சரிங்களா? சார். ஃபர்ஸ்ட் இது சம் பண்ணிக்கோங்க. இது சம் பண்ண என்ன ஆகும் சொல்லுங்க? 16 சார். ஒரு வேல்யூ போட்டலாமா? சார். 12 16ங்களா? 16 16 23 23 9 சார். 9. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் போட்டுங்க. 25 49 x1 யார்? இவனோட ஸ்கொயர். x1ஓட ஸ்கொயர் இவன் 9 1. அப்போ இதனோட சம் போட்டுக்கப்பா. 16 16 49 இதனோட சம். x2 முடிச்சாச்சு. அடுத்து x3 இருந்தது 9 25 1 இதனோட சம். சரி எவ்வளோ வருதுப்பா? x1 ஸ்கொயரோட சம்மேஷன் எவ்வளோ வருது? 84 சார். 84ங்களா? சார். இதனோட சம்முப்பா? 81 81 இதனோட சம்முப்பா? 35 சார். 35ங்களா? சார். 35. நம்மளுக்கு கிராண்ட் டோட்டல் வேணும். கிராண்ட் டோட்டல் யாரு? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர்றது கிராண்ட் டோட்டல். ஓகே, இந்த 3 டைம் சொல்லுங்க. கிராண்ட் டோட்டல் எழுதிடலாம். கிராண்ட் டோட்டல் டி வேல்யூ. இந்த 3 வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்குறேன். என்னப்பா? x1 x2 x3 கரெக்ட் தானே சார்? சூப்பர். இதனோட சம்மேஷன் தான். சொல்லுப்பா. x1 plus x2 plus x3 16 35 plus 25 plus 23 48 சார். 48ங்களா? சார். 39 48. ஓகே டக்குனு கரெக்டுப்பா. இல்லையே, இது இங்கே தப்பு பண்ணிட்டு மாட்டேங்குது. இது 8 15 தானே வருது. இது ஏன் 23 போட்டுக்கிறீங்க? 26 சொன்னீங்க. இது பெரிய மல்டிபிள் பண்ணிட்டேன் சார். சாரி சார். இது கரெக்ட் தானே? 12 15 16 அதான் என்னமோ டவுட் ஆகிருக்கும் பார்த்தேன். ஓகே, இப்போ 40 கரெக்டுங்களா? சார். இது 40. ஸோ அதே மாதிரி இதை சம் பண்ணுங்க. இதனோட சம்மேஷன் என்ன வருதுன்னு பாருங்க. இது வந்து என்ன வரும்னா டிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இதனோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இதான் டிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது நோட் பண்ணுறது அப்படியே நோட் பண்ணிங்க, நம்ம ஈஸியாக இருக்கும். டிஎஸ்எஸோட ஃபர்ஸ்ட் பார்ட். இது 3 சம் பண்ணுங்க. 1 2 3 200 சார்.
200ங்களா? சார். எப்படிப்பா? 84, 165, 170, 200 கரெக்ட்டுங்களா? சார். சரி. இதோட முடிஞ்சுதா? இதோட முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கணும். தட் மீன்ஸ் இன்னொரு ரோ. இது எதனோட வேல்யூ? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது சம்மேஷன் x1 வேல்யூ, இது சம்மேஷன் x2 வேல்யூ, இது சம்மேஷன் x3 வேல்யூ. கரெக்ட்டுங்களா? சார். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதுக்கு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 256. கரெக்ட்டுங்களா? அடுத்து சார். இதனுடைய ஸ்கொயர் பண்ணுங்க. இதனோட ஸ்கொயர் பண்ணது இது சம்மேஷன் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். x ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர். கரெக்டாப்பா? சார். சொல்லுங்க. இதுக்கு ஸ்கொயர் 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225. இது எவ்வளவு? 81. இதை சம் பண்ணுங்க மகனே. இதை சம் பண்றோட வேல்யூ என்ன நோட் பண்ணலாம்னா எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட். எஸ்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் பார்ட். சம் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருது? எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி ஃபர்ஸ்ட் பார்ட் 562 சார். நோட் சொல்லுப்பா. ஓ சாரி, இது சம் பண்ண தேவையில்லை. இன்னொன்று பண்ணணும். சம்மேஷன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ். கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். இதை போட்டு இதை சம் பண்ணணும். இது வந்து நமக்கு தேவையில்லை. சம் தேவையில்லை. இதை நம்ம விட்டுருலாம். இந்த சம் தேவையில்லை. கீழே வரதான் நம்ம சம் பண்ணணும். சரிங்களா? இப்போ இது எத்தனை வேலையோட டோட்டல்? இந்த 256 இருக்குதுல்ல, இங்கே எத்தனை வேலை இருக்குது? 1, 2, 3, 4 வேல்யூ இருக்குது. கரெக்டுங்களா? சார். அப்போ இது வந்து என்ன பண்ண போறோம்? 4ஆல டிவைட் பண்ணி எழுத போறோம். இது ஏன் எத்தனை இருக்குது? 4 வேல்யூஸ் இருக்குது. அதனால இது என்ன பண்ண போறோம்? 4ஆல டிவைட் பண்ணி எழுத போறோம். சரிங்களா? சார். அப்ப சொல்லுங்க 256 டிவைட் பை 4 64 சார். 64. இந்த 225 எதால டிவைட் பண்ணுவீங்க? 1 3 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 225 டிவைட் பை 3 கண்ணு எவ்வளவு வருது கண்ணு? 225 divided by 3. 75 சார். 75. அடுத்து இது எத்தனை வேல்யூ இருக்குது? 1 2 3 3 வேல்யூ இருக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? 81 இந்த வேல்யூ 81 டிவைட் பை 3. 81 டிவைட் பை 3 எவ்வளவு கிடைக்கும் கண்ணு? 81 divided by 3 27 சார். 27. இப்போ இங்க இருக்குது பாத்தீங்க, இந்த 3 வேல்யூ மேல இருக்கிறது போடக்கூடாது. இந்த 3 வேல்யூவோட சம்மேஷன் போடணும். இந்த 3 வேல்யூவோட சம்மேஷன் போடணும். ஓகே. எவ்வளவு வருங்க என்ன? 64 plus 75 plus 27 166 சார். 166. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். இத டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே ஐடியா தான் 2க்கு வரும். இப்போ இன்னொரு சொல்லிடுறேன். இது எல்லாத்தையும் சம் பண்ணுவீங்க இண்டிவிஜுவலா x1க்கு x2க்கு x3க்கு. அந்த சம்மை வந்து ஆட் பண்ணி போடுவீங்க. அந்த சம்மை ஆட் பண்ணி போறதுக்கு பேர் வந்து கிராண்ட் டோட்டல். அந்த சம்மை ஆட் பண்ணி போறதுக்கு கிராண்ட் டோட்டல். அடுத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணுவீங்க. x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். சரிங்களா? அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி போடுவீங்க. கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி போடுவீங்க. அதுக்கு பேர் DSS1 ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறீங்க? கீழே வரீங்க. கீழே வந்த பின்னாடி என்ன நடக்குது? ஆல்ரெடி இது வந்து சம்மேஷன் xi-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்க xi ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது 16 ஸ்கொயர், 15 ஸ்கொயர், 9 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அதை பண்ணி என்ன பண்றீங்க? மறுபடியும் இது எவ்வளவு வேல்யூஸோட டோட்டல் அப்படி பாக்குறீங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸோட டோட்டல் பாக்குறீங்க. 4 வேல்யூஸோட டோட்டல். அப்போ 256 டிவைட் பை 4 என்னன்னு பாக்குறீங்க. இது 3 வேல்யூஸோட டோட்டல். அப்போ 225 ஓட டிவைட் பை 3 வேல்யூஸ் பாக்குறீங்க. இது வந்து 3 வேல்யூஸோட டோட்டல் 81 டிவைட் பை 3 போடுறீங்க. வர்ற ஆன்சர் 3 வேல்யூஸ் என்ன பண்றீங்க? எகைன் ஆட் பண்றீங்க. அந்த எகைன் ஆட் பண்ற வேல்யூக்கு வந்து SSC1. இவ்வளவுதான் நம்ம பண்ணிக்கிறோம். சரிங்களா? சார். இப்போ மேலே வரீங்க. நம்மளுக்கு இது எதுக்கு போட்டோம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த 7 கால்குலேஷன் இருக்குது பாத்தீங்களா? இந்த 7 கால்குலேஷன் தான் இது போட்டிருக்கிறோம். சரிங்களா? இந்த 7 கால்குலேஷன் ஃபார்முலா தெரியுதுங்களா? இப்போ இந்த டேபிள் முடிஞ்சபடி இந்த 7 கால்குலேஷன் ஒவ்வொன்றா நம்ம என்ட்ரி பண்ணி பார்க்க போறோம். சரியாப்பா? சரி சார். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராண்ட் டோட்டல் யாருன்னு. கிராண்ட் டோட்டல் எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் கிராண்ட் டோட்டல் எவ்வளவு? கிராண்ட் டோட்டல் எவ்வளவுப்பா? கிராண்ட் டோட்டல் டி நோட்ணும். கிராண்ட் டோட்டல் வேல்யூ எவ்வளவு? பார்ட்டியா? டேபிள் இருக்கு பாருங்க. டேபிள்ல கிராண்ட் டோட்டல் வேல்யூ டி, டியோட வேல்யூ எவ்வளவு? பார்ட்டி. புரியுதாப்பா? இல்ல டவுட் இருந்தா கேளுங்க.
சார் 40 எங்கே இருக்குன்னு தெரியல சார். ஓகே. X1, X2, X3. டேபிள் எல்லாமே டேபிள் இருக்கும். எல்லாமே டேபிள் இருக்கு. பார்ட்டி தெரியுதுங்களா? இங்க கிராண்ட் டோட்டல் எழுதிக்கிறேன் பாருங்க. சார். புரியுதுங்களா? ஓகே, ஓகே. இது கிராண்ட் கரெக்டட் டோட்டல். பேட்டர் சிஎம் சரி, சிஎம் சரி. கரெக்டட் பேட்டர் கரெக்டட் பேட்டர் ஃபார்முலா என்னது? டி ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் என். டி ஸ்கொயர் யாரு? இந்த மாதிரி கிராண்ட் டோட்டல் தான் டி. அப்ப டி ஸ்கொயர் எவ்வளவு? பார்ட்டி ஸ்கொயர் டிவைட் பை என். 10. 10 கவுண்ட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். 10 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 10. அப்ப என்ன வரும்? 1600 divided by 10 that is equal to 160. கரெக்டாப்பா? சார். 160. corrected pattern value is equal to 160. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். மூணாவது வேல்யூ என்ன? எஸ்எஸ்சி ஓடுது. கரெக்ட்டுங்களா? எஸ்எஸ்சி என்ன சொல்றாங்க? சம்மேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை mi மைனஸ் கரெக்டட் பேட்டர். அப்போ அது யாரு? இதை நம்ம டேபிள் என்ட்ரி பண்ணிக்கிற ஃபார்முலா என்னன்னா, இது வந்து நார்மல் ஃபார்முலா. நம்ம டேபிள் பண்ணிக்கிற வேல்யூ என்னன்னா, இதுதான் வந்து SSC1 மைனஸ் CF. ஓகே. அப்போ இந்த வேல்யூ இது பார்த்தீங்களா? இந்த வேல்யூவோட மீனிங் என்ன? xi ஹோல் ஸ்கொயர். சாரி, இது ஃபார்முலா தப்பு. xi ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை mi. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ என்ன? SSC1 ஓட வேல்யூ. கரெக்டாப்பா? SSC1 ஓட வேல்யூ. அப்போ என்ன கிடைக்குது? That is equal to 166 minus 160 equal to 6. கரெக்டாப்பா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார். டவுட் இல்ல. நெக்ஸ்ட் மூவ் இல்ல பண்ணுங்க சார். சார். இல்ல சார். நெக்ஸ்ட். கிளியர் தானே? இது ஒவ்வொன்றும் புரிஞ்சுட்டு இதே 2 வேக்கும் நம்ம போட போறோம். இதே கான்செப்ட்ல 2 வேக்கும் போட போறோம். ஃபோர்த் கால்குலேஷன் என்ன? MSC equal to ஃபார்முலா MSC ஃபார்முலா என்ன? mean square of column SSC divided by D SSC divided by C minus 1 சார். சிங்கிறது நம்பர் ஆஃப் காலம். இங்க எத்தனை காலம் இருக்குது? 3 4 சார். x1 x2 x3 மொத்தம் எத்தனை காலம்? 3 காலம் தான். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப SSC ஓட வேல்யூ கால்குலேஷன் போட்டோம்னா SSC ஓட வேல்யூ என்ன? 6 சார். 6 divided by 3 minus 1 that is equal to 6 by 2. அப்ப MSC ஓட வேல்யூ என்னப்பா? 3. ரைட்? கரெக்ட் தானே? 3 தானே? சூப்பர், வெரி குட். So next TSS. For fifth calculation. TSS ஓட ஃபார்முலா என்ன சொல்லிக்கிறாங்க? சம்மேஷன் xij ஸ்கொயர் மைனஸ் CF. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணி போட்டுருப்போம் பாருங்க. நம்ம டேபிள் ஃபார்முலா என்னது? DSS1. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணிக்கிறோம்? இண்டிவிஜுவலா ஸ்கொயர் பண்ணி 10 வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா? 10 வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ தான் வந்து 200. எவ்வளவு? 200. அப்ப அது 200 மைனஸ் CF. கரெக்ட்டுங்களா? சார். 6. அப்ப என்ன வருது பாருங்க. இது என்ன வச்சு? இது டேபிள்ல இருக்கிற கான்செப்ட் என்ன? DSS1 மைனஸ் CF. அப்ப என்ன ஆகுது? 200 மைனஸ் 160. அப்ப என்ன ஆகுது? 40. இதுதான் வந்து DSS ஓட வேல்யூ. கிளியராப்பா? சார். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சிட்டாவே ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும். சார். இது இந்த யூனிட்ல ஈஸியான கான்செப்ட்னா அனோவா தான். டக்குன்னு கால்குலேட்டர் போட்டீங்கன்னா போதும். அடுத்து என்னன்னா SSE. SSE ஓட ஃபார்முலா என்னது? DSS மைனஸ் SSE. ஓகே. DSS வேல்யூ எவ்வளவு? 40 மைனஸ் SSE ஓட வேல்யூ எவ்வளவுப்பா? SSE 6. அப்ப 40 மைனஸ் 6. கரெக்ட்டுங்களா? 34 சார். 34. இதுதான் SSE ஓட வேல்யூ. கரெக்டா கண்ணு? சார். 7th கால்குலேஷன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அனோவா டேபிள் தான். SSE என்ன? MSE என்ன? SSE டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேபிள் வேல்யூ மைனஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் டேபிள் வேல்யூ எவ்வளோப்பா? இது 34 போட்டுக்கலாமா? 34. அப்போ 34 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேபிள் வேல்யூ 10, நம்பர் ஆஃப் காலம் 3. கரெக்ட்டுங்களா? சார். அப்போ எவ்வளோ கிடைக்குது? 34 டிவைடட் பை 7 எவ்வளோன்னு சொல்றாங்கன்னு? 34 divided by 7. 4.86 சார். 4.86. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா? இல்ல சார். இதுக்கப்புறம் நீங்க டேபிள் எழுதுங்களா? டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க.
டேபிள் என்ன நடக்குன்னு சொல்லுங்க. டேபிள் தெரியுமில்ல? அனோவா டேபிள் அந்த நான் கொடுத்துக்கிறேன் அனோவா டேபிள். சார். அந்த அனோவா டேபிள் போடுங்க கண்ணு. அந்த அனோவா டேபிள் எப்படி போடுவீங்க சொல்லி பார்க்கலாம். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் அந்த டேபிள் அப்படி எடுங்க. சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் எஸ்எஸ்ஏ எஸ்எஸ் அடுத்தது டிஎஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போடல டிஎஃப் அடுத்தடுத்து நீங்கள் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். சரிங்களா? புரியுதுல என்ன எழுதுன்னு தெரியுது இல்ல? சார் எஸ்எஸ் டிஎஃப் எம்எஸ் ஃபேக்ட் ரேஷியோ. சார் எழுதிட்டீங்களா? எழுதிருக்கேன் சார். அந்த டேபிள் அப்படி எழுதிட்டீங்க. வேல்யூ எப்படி என்ட்ரி பண்ண தெரியுமில்ல? இப்போ சோர்ஸ் ஆஃப் வேல்யூஸ் அனோவா டேபிள் இங்கே இருந்து கெட்டிங்க வந்து அனோவா டேபிள் இதை 8th ஸ்டெப் அனோவா ஸ்டெப். எப்படி எஸ்பி சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர் மீன் சம் ஆஃப் ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எஃப் ரேஷியோ. எஃப் ரேஷியோ சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் யாருது? காலத்தோடது. அடுத்த டைம் வந்து எரரோடது. அப்போ இங்கே நோட் பண்ணுறது என்னது? எஸ்எஸ்சியோட வேல்யூ நோட் பண்ணுவோம். அண்ட் இங்கே நோட் பண்ணுறது வந்து எஸ்எஸ்சியோட வேல்யூ நோட் பண்ணுவோம். சொல்லுப்பா எஸ்எஸ்சியோட வேல்யூ இல்லை ஆல்ரெடி போட்டுருக்கோம். எஸ்எஸ்சி வந்து 6ஆ? எஸ்எஸ்சியோட வந்து 6. இது வந்து 34ஆ? 34. இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன? C-1. C-1 வந்து 2. இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் N-C. N-C எவ்வளவு? 7. கரெக்ட்டுங்களா? எம்எஸ்எஸ் இல்லைன்னா எம்எஸ்சி இது அது வந்து வச்சுக்கோங்க. எம்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? இது எம்எஸ்சி டிவைட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ கிடைச்சது? 6/2 is 3. கரெக்டுங்களா? இது எம்எஸ்சி டிவைட் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது என்ன கிடைச்சது? 34 டிவைட் பை 7 வந்து 4.86. கரெக்டாப்பா? சார். எஃப் ரேஷியோ என்ன சொன்னேன்? ரெண்டு வேல்யூ செக் பண்ணுங்க. எது கிரேட்டர் தென் வேல்யூவோ அது நியூமரேட்டர் இருக்குன்னு சொன்னேன். நான் இருக்குங்களா? ரெண்டு வேல்யூ செக் பண்ணுங்க. எது கிரேட்டர் தென் வேல்யூவோ அது வந்து நம்ம என்ன பண்ணணும்? நியூமரேட்டர்ல வைக்கணும். சரிங்களா? எது கிரேட்டர் தென்? எம்எஸ்இ டிவைடட் பை எம்எஸ்இ ஃபார்முலா வரும். அப்ப என்னாச்சு? 4.86 டிவைடட் பை 3 ஈக்குவல் எவ்வளவுப்பா? 4.86 டிவைடட் பை 3 எவ்வளவுப்பா? 1.62 சார். 1.62. வெரி குட், கரெக்ட். 1.62. சரிங்களா? சார். எப்பவுமே கிரேட்டர் தென் வேல்யூ தான் நம்ம வந்து மேலே வைக்கணும். இதை மட்டும் நான் வச்சுக்கணும். என்ன சொல்லணும்னா எது கிரேட்டர் தென்னோ அதை வேலையில் வைக்கிறோம். எம்எஸ்இ இஸ் மறந்துடாதீங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ இதுதான் நம்மளுடைய என்னது? கால்குலேட்டர் வேல்யூ. இந்த வேல்யூ தான் வந்து எஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட கால்குலேட்டர் வேல்யூ. சரிங்களா? சரி சார். அப் டு 8th ஸ்டெப் வரைக்கும் ஓகேங்களா? சார். 9th ஸ்டெப் போலாமா? 9th ஸ்டெப் டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மாற்றிக்கிது போட்டுறாதீங்க. எப்பயுமே ஆல்பா வேல்யூ டிபெண்ட் பண்ணணும். ஆல்பா வேல்யூ எப்பயுமே நம்ம வந்து அவங்க கொடுத்துட்டா பார்க்குறோம், இல்லைன்னா 5% தான் எடுக்க போகிறோம். அது வந்து 0.05 அர்த்தம். சரிங்களா? அடுத்து என்னது? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இங்கே 2 இருக்குது. அதாவது நியூமரேட்டர் கமா டினாமினேட்டர். எது நியூமரேட்டர் வேல்யூ இருக்குதோ அதனுடைய டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கமா டினாமினேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். நியூமரேட்டர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு? டிஎஃப் நோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த டிஎஃப் நோட் பண்ணுறாங்க. அதனோட வேல்யூ என்ன? 7. டினாமினேட்டரோட வேல்யூ என்ன? 2. அப்ப என்னது? 7,2. புரியுதாப்பா? சார். அப்ப நம்ம டேபிள் நேத்து அனுப்பிக்கிறோம் பாருங்க. அந்த டேபிள் எடுத்துக்கங்க. எப்படி பார்க்கணும் கத்து கொடுக்குறேன். எஃப் 0.05 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7,2 அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம டேபிள் வேல்யூல பார்ப்போம். சரியாப்பா? சார். சொல்றாங்கன்னு டேபிள் வேல்யூ என்ன நடக்குது சொல்லுங்க. டேபிள் பார்க்க தெரியுமா? அதை எடுத்து தெரியுமா? தெரியாது சார். இல்லை அந்த எஃப் டெஸ்ட் டேபிள்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த எஃப் டெஸ்ட் டேபிள்னு வாங்கல. மேபி பேஜ் நம்பர் வந்து அங்கே பிடிஎஃப்ல தெரியும் பாருங்க. எத்தனாவது பேஜ்னு தெரியும் பாருங்க. 9th பேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆல்பா வேல்யூ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சார்.
0.05 எடுத்துக்கிறோம் கரெக்ட்டுங்களா? நம்ம ஆமா டிகிரி சார். செப்பரேட்டர் நியூமரேட்டர் டிகிரி செப்பரேட்டர் மைனஸ் 7. இந்த ஏரோ மார்க் தெரியுதுங்களா? நான் காட்டுற ஏரோ மார்க் தெரியுது சார், தெரியுது சார். இந்த கை மாதிரி வருதுங்களா? அப்பதான் உங்களுக்கு ஆ, அண்டர்ஸ்டாண்ட் ஆ, பண்ணும். சார். சரி. நம்ம டிகிரி செப்பரேட்டர் என்னது நியூமரேட்டர் டிகிரி செப்பரேட்டர் பாருங்க. நியூமரேட்டர் டிகிரி செப்பரேட்டர் கெட்டிங் கொடுத்துக்கிறோம் பாருங்க. நியூமரேட்டர் டிகிரி செப்பரேட்டர் கொடுத்துக்கிறோம் கரெக்டாப்பா? கரெக்ட் சார். அதனோட வேல்யூல 7 டினாமினேட்டர் டிகிரி செப்பரேட்டர்ல எவ்வளவு பார்க்கணும்? 2ல பார்க்கணும் கரெக்ட்டா? ஆ, பட் நம்மளுக்கு என்னது லெவல் ஆஃப் சிமினிகேஷன் என்னது 0.05 கரெக்ட்டுங்களா? அப்ப ஆ சார். 0.05 எங்க பார்ப்பீங்க? 0.05 எங்க பார்ப்பீங்க? 0.95ல பார்க்கணும். 0.95 இருக்குதுங்களா? சார். 0.95 இருக்குதாப்பா? இருக்கு சார். அதுக்கு நேரா 7க்கு வாங்க. அதுக்கு நேரா எங்க வரீங்க? 7க்கு வாங்க. 7க்கு வந்து என்ன இருக்குது? 19.4. கிளியரா எங்க பார்க்கணும் பாருங்க. இது 0.5 இருக்குது. இது 0.90 இருக்குது. இது வந்து 0.95. ஏன் எடுக்கிறோம் 95? ஆல்பா வேல்யூ 5% போட்டோம். 5% மீனிங் என்ன? 100 மைனஸ் 5. 100 மைனஸ் 5 எவ்வளவு? 95. கரெக்ட்டுங்களா? அதனால சார். வந்து 0.95க்கு பார்க்குறோம். 95 ஓட வேல்யூ என்ன? 19.4. இதுதான் நம்மளுடைய டேபிள் வேல்யூ. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார். அப்ப இப்படிதான் நம்ம டேபிள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. டேபிள் வேல்யூ கிளியருங்களா? சார். அப்ப டேபிள் வேல்யூ கிளியர் அடுத்தவருக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? அந்த டேபிள் வேல்யூ அங்க என்ட்ரி பண்ணிட்டு கன்க்ளூஷன் பார்க்க போறோம். சரிங்களா? சார். பார்க்கலாம் கன்க்ளூஷன். இப்ப டேபிள் வேல்யூ என்ன சொல்லிட்டீங்க? 19.4. 19.4. அப்ப இந்த 19.4 தான் என்னது? எஃப் டெஸ்டோட டேபிள் வேல்யூ. தட் இஸ் ஈக்குவல் டு 19. 2க்கு எதுவும் பார்க்க வேண்டாமா சார்? என்ன நடக்குது சொல்லுங்க. 2 சார். 7.2க்கு தான் பார்த்தோம். டேபிள் எடுத்து வச்சுக்கிறியாப்பா? இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? டேபிள் எடுத்துறேன் சார். 7 ஓகே சார். 2க்கு 2க்கு பக்கத்துல இல்லையா? ஓகே சார். இல்ல ஓகே சார். சொல்லி கொடுத்துறேன் பாருங்க நீங்க. இல்ல சார். கிளியர் சார். வேணாம் சார். வேண்டாமா? வேணாம். ஏன்னா அந்த 19.4 என்னது? நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருந்திருக்கும். டினாமினேட்டர் வேல்யூ தான் வந்து 19.4 போட்டுக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். வேற எதுவும் இல்ல. இல்ல கரெக்டா இருக்கு சார். சரி இப்ப டேபிள் வேல்யூ கையில இருக்குது. கால்குலேட்டர் வேல்யூ கையில இருக்குது. கன்க்ளூஷன் எப்படி எழுதுவீங்க? கன்க்ளூஷன் ஃபார்முலா பாருங்க. ஆல்ரெடி நான் கொடுத்துக்கிறல கன்க்ளூஷன் ஃபார்முலா. ஒரு நிமிஷம் சார். நியூமரேட்டர் நோட் பண்ணிங்க. என்னென்ன வேணுமோ அதை நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? சார். டேபிள் C5. சார். கன்க்ளூஷன் என்ன ஃபார்முலாப்பா? CV கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ சாட்டிஸ்ஃபை தான் பாக்குறீங்க. கரெக்ட்டுங்களா? அதான் கன்க்ளூஷனோட கான்செப்ட். ஆச்சுனா சப்மிட் அக்செப்டட், கன்க்ளூஷன் இல்லைனா ரிஜெக்டட். சரிங்களா? சார். கால்குலேட்டர் வேல்யூ இஸ் should be less than or equal to டேபிள் வேல்யூ. அப்ப கால்குலேட்டர் வேல்யூ என்ன சொன்னீங்க? 1 பாயிண்ட் அந்த டேபிள் எழுதிப்பீங்க. எஃப் ரேஷியோன்னு ஒரு இடத்துல எழுதிப்பீங்க பாருங்க. 1.62 கரெக்ட்டுங்களா? சார். அப்ப சொல்லுங்க. 1.62 less than or equal to டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூ என்ன? 19.4 கரெக்ட்டுங்களா? 19.4 satisfy ஆகுதா இல்லையா? 1.62 less than or equal to table value is satisfied. Therefore, H naught is என்னது? accepted or rejected? satisfy ஆச்சுனா accepted, otherwise rejected. சரிங்களா? அப்படின்னா என்னது? there is no significant between. திரும்ப அந்த கன்க்ளூஷன் எழுதிங்க. there is no significant between. Okay, there is no significant difference between treatments. கரெக்டாப்பா? சார். எனி டவுட்? இவ்வளவுதான்ப்பா. இந்த 1 வே புரிஞ்சுச்சுன்னா 2 வே புரிஞ்சுது. இது லாத்தின் ஸ்கொயர் புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ 2 ஸ்கொயர் புரிஞ்சுது. சார் புரிஞ்சு சார்.